அப்பா. ஆண்டவரே பேசும் அடியா நாங்கள் கேட்கிறோம். அந்த வார்த்தைக்கு இணங்க அப்பா நீங்க பேசுங்க. என்னை மறைத்து முற்றிலும் நீங்க வெளிப்படுங்க அப்பா. உங்க பிள்ளைகளுக்கு வார்த்தையால் நீங்க கற்றுக் கொடுங்க. விதைக்கப்பட்ட வார்த்தைகள் ஒரு வார்த்தைக்கும் 30, 60, 100 மடங்கு அந்த இதயத்தில் பலனுள்ள இதயமாக நீங்க மாற்றப்போற ஆக்கிரமிக்காக நன்றி செலுத்துறோம்ப்பா. நீங்க பேசுங்கப்பா, நீங்க வெளிப்படுங்கப்பா. இந்த எளிய விண்ணப்பத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் பரிசுத்த தந்தாய். ஆமென். அக்கினினாவில் வடிவிலே இறங்குமையா, அபிஷேக வல்லமையை தாருமையா. அக்கினினாவில் வடிவிலே இறங்குமையா, அபிஷேக வல்லமையை தாருமையா. ஆவியானவரே வாரும் ஆண்டவரே, ஆற்றலானவரே ஒரு மாற்றும் ஆண்டவரே. ஆவியானவரே வாரும் ஆண்டவரே, ஆற்றலானவரே ஒரு மாற்றும் ஆண்டவரே. அக்கினினாவில் வடிவிலே இறங்குமையா, அபிஷேக வல்லமையை தாருமையா. தூய நாவினை அருளி ஜெபிக்க வேண்டுமே, புதிய மொழிகளை பேசி துதிக்க வேண்டுமே. தூய நாவினை அருளி ஜெபிக்க வேண்டுமே, புதிய மொழிகளை பேசி துதிக்க வேண்டுமே. பேதுருவை போல எழுந்து நிற்க வேண்டுமே, பேதுருவை போல எழுந்து நிற்க வேண்டுமே. 3000 மீன்களை பிடிக்க வேண்டுமே, 3000 மீன்களை பிடிக்க வேண்டுமே. அக்கினினாவில் வடிவிலே இறங்குமையா, அபிஷேக வல்லமையை தாருமையா. அக்கினினாவில் வடிவிலே இறங்குமையா, அபிஷேக வல்லமையை தாருமையா. யாவர் மீதிலும் ஆவியை பொழிய வேண்டுமே, ஆசீர்வாத அன்பு மழை பெய்ய வேண்டுமே. யாவர் மீதிலும் ஆவியை பொழிய வேண்டுமே, ஆசீர்வாத அன்பு மழை பெய்ய வேண்டுமே. அருள் கொடைகள் வரங்கள் கனிகள் நிரம்ப வேண்டுமே, அருள் கொடைகள் வரங்கள் கனிகள் நிரம்ப வேண்டுமே. இயேசுவே ஆண்டவர் என்று சொல்ல வேண்டுமே, இயேசுவே ஆண்டவர் என்று சொல்ல வேண்டுமே. அக்கினினாவில் வடிவிலே இறங்குமையா, அபிஷேக வல்லமையை தாருமையா. அக்கினினாவில் வடிவிலே இறங்குமையா, அபிஷேக வல்லமையை தாருமையா. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்ஸ், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம தியானத்தின் சிந்தனை ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். கடவுள் வானத்திலிருந்து எத்தனை முறை நெருப்பை அனுப்பினார்? முதல்ல கடவுள் அருமையான உலகத்தை தோன்றினார். ஒளி தோன்றுக, இருளையும் பகலையும் இரவும் பிரித்தார், ஒளி தோன்ற வைத்தார். இந்த மாதிரி நிறைய படைப்பின் ரகசியத்தில் அனைத்து கனிகள் கொடிகள் மரங்கள் அனைத்தும் படைத்தார். அனைத்தும் படைத்து மனிதனுக்கு இது நல்லது என்று நினைத்து எல்லாம் நன்மையாகவே படைத்து கொடுத்தார். படைத்தவர் 2 பேரை அங்கே ஆதாம் ஏவாள் என்ற 2 ஆதி பெற்றோர்களை அந்த ஏதேன் தோற்றத்தில் வாழ வைத்தார். பாவங்கள் பெருகியது, பொல்லாப்புகள் நிறைந்தது, அன்பு தணிந்தது, இரத்த வேட்டைகள் ஏராளமாக நடந்தது. கடவுள் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த 7வது அதிகாரத்தில் ஜலத்தை தண்ணீரால் உலகத்தை அழித்தார். தண்ணீரால் முற்றிலும் உலகத்தை வேனிஷ் பண்ணினார், அப்படியே கம்ப்ளீட்டா. 8 பேர் மட்டும் அந்த பேலில் சென்றார்கள். அப்புறம் கடவுள் ஒரு வாக்கு தத்துவம் கொடுக்கிறார், இனிமே நான் தண்ணீரால் உலகத்தை அழிக்க மாட்டேன். எப்படி சொல்றாரு? நான் அழிக்க மாட்டேன் அப்படின்றார். ஒரு சில வார்த்தைகள் நம்ம பார்ப்போம். தொடக்க நூல் புத்தகம் அதிகாரம் 9:4 ஒரு அருமையான உடன்படிக்கை நோவாடம் கொடுக்கிறார். என்ன உடன்படிக்கை தெரியுங்களா? இரத்தத்தால் உள்ள பொருட்களை சாப்பிடக்கூடாது. இரத்தம் இன்று இரத்தத்தால் என்றால் எல்லாமே, இரத்தம் சம்பந்தப்பட்டதுல எதுவுமே செய்யக்கூடாது.
இன்று உலகம் சீறு கெட்டு போகிறது. இரத்தத்தால் செய்யக்கூடாத காரியம் இரத்தம் இருந்தால் செய்யக்கூடாது, அதுதான் செய்வோம் இல்லையா? அப்படிப்பட்ட சீறு கெட்ட உலகத்தில் நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த கல்கட்டா என்ற ஒரு டாக்டர் பெண்மணியை பத்தி இன்னைக்கு அந்த நம்ம தேசமே அதிர வைத்து கொண்டிருக்கிற செய்தி இல்லையா? எவ்வளவு கீழ்த்தனமான ஒரு காரியங்கள் நடக்குது அப்படின்னா, பாவங்கள் பெருகி கொண்டே செல்கின்றனர். பாவங்கள் எங்கு அதிகம் பெருகுகிறதோ அன்று தண்டனை உண்டு. தண்டலிலிருந்து தப்பிக்க முடியாது. கடவுள் தண்ணீரால் அழிக்க மாட்டேன் என்று மனிதர் குலத்துக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அது நிஜம், உண்மை, சத்தியம். அவர் சத்தியமான கடவுள். பொய் சொல்வதற்கு கடவுள் மனிதன் அல்ல. அதனால் அவர் சொன்னதை செய்வார். அவர் கண்டிப்பாக தண்ணீரால் உலகத்தை அழிக்க போவதில்லை. அப்புறம் பாத்தீங்கன்னா எதால் அழிச்சாரு? தீயிலால் அழிக்க தொடங்கினார். பார்த்திருப்போம், நிறைய இது வேத வசனங்கள் இருக்கிறது. தீயினால் அழித்தார். சோதோம் குமாரா போன்ற பட்டணத்தை இதுல நெருப்பால் அழித்தார். நமக்கும் அடுத்த அழிவு எப்படி என்றால் நெருப்பு. அப்படிதான் நம்ம எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஆக்சுவலா எப்படி அழிய போறோம் அடுத்தால நெருப்பால தான் அழிய போறோம். ஏன்னா உங்களுக்கு எல்லா பேருக்கும் தெரியும், போட்டி போட்டுக்கிட்டு எல்லா தேசமும் எல்லா நாடுகளும் அதிகமாக வெப்பன்ஸ், அதாவது போர் கருவிகளை குவித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கணிப்பு சொல்லுது இவங்க வச்சிருக்கிற வெப்பன்ஸ், இவங்க வச்சிருக்கிற அந்த எல்லா ஆயுதங்களும் எரிய விட்டீங்கன்னா 700 முறை இந்த உலகத்தை அழிக்கலாம். அத்தனை வெப்பன்ஸ் இருக்குது. எப்படி? எல்லா வெப்பன்ஸும் ஒரே முட்டமா கொளுத்தி விட்டோம் வச்சுக்கீங்களா, அவ்வளோ அப்படின்னா எவ்வளோ கேடு கெட்ட ஒரு திங்கிங்ல நம்ம இருக்கிறோம். 700 டைம்ஸ் எரிக்கலாம். அத்தனை வெப்பன்ஸ் இருக்கு. உங்களுக்கே தெரியும், அதிகமாக கடந்த 10 ஆண்டுகளாக ஒரு நாடும் பேரு தான் அதாவது சமாதானத்தின் நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. we are for peace, நாங்கெல்லாம் பீஸ் மேக்கிங் பீப்புள், சண்டைக்கு போக மாட்டோம் அப்படிலாம் சொல்லக்கூடிய தேசம். டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக இருக்கிற பெரிய டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படி யாருன்னு கேட்டீங்க, இந்தியா முதல் கொண்டு எல்லா நாடுகளும் குவித்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு அந்த ஆயுதங்கள், ஏகப்பட்ட ஆயுதங்கள். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியல, இஸ்ரேல் அந்த போர் பெரிதளவுக்கு செயல்பட்டு கொண்டே வருகிறது. நேத்து மாத்திரம் 320 ஏவுகணைகள் ஹமாஸ் பிரிவினர் விட்டிருக்காங்க. அத்தனை 320 ஏவுகணையிலும் முறியடித்திருக்கிறாங்க இஸ்ரேல் மக்கள். அப்படின்னா 320, 1-2 இல்ல, ஏவுகணைகள் எத்தனையோ லட்சக்கணக்காக செலவு பண்ணியிருக்கா. அந்த அளவுக்கு விண்ணகத்தில் அத்தனை புகை மண்டலம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்படின்னா கடவுளுக்கு அருவருப்பான காரியங்கள் இன்று உலகமே செய்து கொண்டிருக்கிறது. உலகமே, நாமளும் அப்படிதான் இல்லையா? நம்ம மட்டும் விதிவிலக்கு இல்லை. உலகமே இன்னைக்கு கடவுளுக்கு விருப்பம் இல்லாத காரியம் செய்து கொண்டிருக்கு. இது நம்ம பார்ப்போம் எப்படிப்பட்ட காரியம் கடவுள். அதான் இன்னொரு விஷயம் சொன்னீங்கன்னா நீங்க கேட்டீங்க, ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. பிசாசுக்கு ஒரு சக்தி கடவுள் கொடுக்கல. அதாவது பிசாசு என்ன, அதாவது எலியா காலத்தில் பொய் தீர்க்கதரிசிகள் 850 பேர் இருந்தார்கள். பாகாலை வழிபடும் தேவர்கள், பாகாலை வழிபடும் குருக்கள், அப்படி வச்சுக்குவோம். பாகாலை வழிபடும் குருக்கள் 850 பேர் இருந்தாங்க. மெய் தேவனாகிய யெகோவா தேவனை வழிபட்ட அவரை சாட்சியாக வாழ்ந்த ஒரு மனிதன் தான் எலியா. அந்த 850 பாகால் தேவத்துக்கு சவால் விட்டு விண்ணகத்திலிருந்து அக்னியை இறக்கிறார். விண்ணகத்திலிருந்து அக்னியை இறக்கி அந்த எரிபலியை எரிக்கிறார். இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 1 ராஜாக்களை படிக்கிறோம். விண்ணகத்திலிருந்து அக்னியை இறக்கி எரித்த அந்த எலியா, அந்த அருமையான தீர்க்கதரிசியை முன்னிட்டு கடவுள் சாட்சி பகிர்கிறார். எப்படி? இவன் வழிபடுற ஒரே கடவுள் தான் மெய் தெய்வம். அப்படின்னா கடவுள் எங்கெங்க அநீதி நடக்கிறதோ அங்க தனது தீயால் அக்னியால் உலகத்தை எரிக்க வல்லவர் என்று ரொம்ப தெளிவாக நோவாவின் காலத்துக்கு அப்புறம் தெளிவுபடுத்தி விட்டார். இனி அவரை எதிர்ப்பவருக்கு என்னது? அக்னி. இத கடவுள் பிள்ளைகள் மாத்திரதான் அக்னியை இறக்க முடியும்னு ஒரு காலம் இருந்தது. அப்படின்னா கடவுளை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் அக்னியை இறக்குவார், அவர் உலகத்தை அழிப்பார், அவர் அற்புத அடையாளம் செய்வார் அப்படின்னு ஒரு காலகட்டம் இருந்தது. இப்போ ரீசெண்டா கடவுள் பிசாசுக்கு அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார். நீங்க தயவுசெய்து புரிஞ்சுக்கீங்க, நான் பேசுற ரிவ்யூலும் கடைசி வரைக்கும் நீங்க கேட்டீங்கன்னா புரியும். கடைசி காலத்தில் பிசாசாலையும் விண்ணகத்திலிருந்து அக்னி இறக்கும்
அப்படின்னா அதுவும் தீயாலை அற்புதம் அடையாளம் செய்து தான் கடவுளுக்கு இணையாவேன், நானும் கடவுளுக்கு ஒப்பாவேன் என்று அந்த ஏசியா புத்தகம் அதிகாரம் 14, 13, 14 தள்ளப்பட்ட தூதர்கள் எவ்வாறு நான் கடவுளோட சிம்மாசனத்தில் அமர்வேன், அவருக்கு இணையாவேன் என்று சொன்னது ஆம் என்றும் ஆமேன் என்றும் உங்கள் விவிலியத்தில் பிரகாரம் இன்று உலகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று இப்போ ஸ்பெஷலா இப்போ பிசாசுகளாலும் அற்புதங்கள் அடையாளம் கடவுளுக்கு இணங்காக செய்வதற்கு கடவுள் அனுமதி கொடுத்துள்ளார். இப்ப நம்ம வழிபடும் பொழுது ரொம்ப தெளிவா எது கடவுள், யாரை நம்ம கும்பிடுறோம், இதுதான் ஸ்பெஷல். நீங்களும் நானும் லக்கீலி கடவுள் கிருபையாக நீங்களும் நானும் தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு கூட்டத்தில் இருக்கிறோம். அதனாலதான் 1 பேதுரு 2:9 சொல்லுது, தேர்ந்தெடுக்கப்பட்ட திருக்கூட்டம், அரச வழி மரபினர்கள், அவரோட தூய மக்கள் இனத்தினர், நாம் அனைவரும் அவருடைய உரிமை சொத்து. இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஸ்லாக்கியம் உங்களுக்கும் எனக்கும் மாத்திரம் கடவுள் ஏற்படுத்தி அது ஒரு டிசைன், அந்த டிசைன் உங்களுக்கு எனக்கு மாத்திரம் தந்திருக்கிறார். அனைவருக்கும் கொடுக்கவில்லை, அனைவருக்கும் கொடுக்க போவதும் இல்லை. நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அருமையான ஸ்லாக்கியம், நமக்கு அருமையான கிருபையால் கொடுத்த இந்த அருமையான ஒரு கிஃப்டை நான் எவ்வாறு உலகமென்று குறைஞ்சபட்சம் வீட்டில் ஒரு நற்செய்தி பணியலாக இருக்கிறேனா, இயேசு கிறிஸ்து ஒருவரை தெய்வம், அவரை சார்ந்தவருக்கு உலகத்தை ஜெயிச்சு மறு உலகத்தில் நீங்களும் அந்த தந்தையாம் கடவுளோட இயேசு மகாராஜாவோட நித்தம் நித்தம் முகமுகமாக தரிசிக்க முடியும். இதுதான் நீங்களும் நானும் ஒரு சாட்சியாக சாட்சி பகிர வேண்டும். வார்த்தையால் மாத்திரமல்ல, செயலில் காட்ட வேண்டும். இதுதான் கத்தோலிக்காவை உங்க கிறிஸ்துவ அழைப்பு. கிறிஸ்துவ அழைப்பு என்பது அவரை போல் சற்று மாறுவதற்காக, அவரை போல் அவர் என்னென்ன எதிர்பார்க்கிறாரோ அதே போல் மாறுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கும். முடியாத பட்சம், அப்பா என்னால முடியல, நான் ஒரு மனுஷன், நான் ஒரு மனுஷி, என்னை நீங்க மாற்றுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம் கடவுள் நம் அனைவரையும் மாற்ற வல்லவர், நல்லவர், கிருபை உள்ளவர், இரக்கமுள்ளவர், பேரன்பு மிக்கவர். அவர் நம்மை மாற்ற வல்லவர். முதல் தியான சிந்தனையா போகும். முதல் தியான சிந்தனை, எலியா அந்த கார்மேல் மலையில் 850 பாகால் தீர்க்கதரிசியோட ஒரு சேலஞ்ச் பண்றார். உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச சேலஞ்ச் தான். என்ன சேலஞ்சு? அந்த பலி பொருளை மேலிருந்து வானத்திலிருந்து அக்னி வந்து எரிக்கணும். இதுதான் சேலஞ்ச் இல்லையா? அப்படிப்பட்ட சேலஞ்சை முறியடித்து வென்றவர் எலியா தீர்க்கதரிசி. இன்று நம் அனைவரும் ஒரு எலியாவாக அழைக்கிறார். ஏன்னா நமக்கு சில தாளந்து கடவுள் கொடுத்திருக்கிறார். அவரை பற்றி அவர் பக்கத்தில் நாம் வாழும் பொழுது, அவர் குரலுக்கு இசை கொடுக்கும் பொழுது, அவர் எதிர்பார்க்கிற வண்ணமான வாழும் பொழுது உங்களையும் அப்படி மாற்ற வல்லவர். எலியாக்கு கொடுத்தவர் உங்களுக்கு தரமாட்டாரா? எலியாவை அவர் உங்களுக்கு எல்லாரும் தெரியும், காகத்தை கொண்டு உணவு கொடுத்து போஷித்தார்னு சொல்லப்பட்டிருக்கும். உணவு கொடுத்தார் காகத்தை கொண்டு. கொஞ்சம் யோசனை பாருங்களா, காகத்தால 1 கிலோ பிரியாணி தூக்கிட்டு வர முடியுமா? இல்ல 1/2 கிலோ கோழிக்கறி தூக்கிட்டு வர முடியுமா? அப்படிலாம் தூக்கிட்டு வர முடியாது. காகத்தை கொண்டு அந்த எலியாவை உணவு கொடுத்தார் என்றால் அவ்வளவுதான் சாப்பிட்டாங்க இல்லையா? அவ்வளவு குறைச்சலா 1 பீஸ் 2 பீஸ், மிஞ்சி போனா ஒரு 100 கிராம் இருக்கக்கூடும். அதுதான் அதிகபட்சம். அந்த காகத்தோட எடையே 70 கிராம் இருக்காது. ஒரு 70-100 கிராம் காகம் கண்டிப்பாக ஒரு 50-100 கிராம் அதுக்கு மேல் தூக்க வாய்ப்பு இல்லை. அப்படிப்பட்ட உணவை கொடுக்க வல்லவர். அதனால பிரியாணி கொடுக்க மாட்டார். சரிங்களா? நம்ம கடவுளை சார்ந்து இருக்கும் போது அந்த குறைஞ்ச உணவு உங்கள் பசி ஆற்றத்துக்கான வல்லமை மிக்க உணவாக மாறும். ஏன்னா பண்டைய காலத்துல 40 வருடத்தில் வனாந்தரத்தில் வாழ்ந்தார்கள். பாலைவனத்தில் வாழும் பொழுது மன்னா என்ற சாப்பாடு தான் கொடுத்தாங்க. மன்னா என்ற சாப்பாடை 40 வருடம் சாப்பிட்டிருக்காங்களா? யோசனை பாருங்களா. மன்னானா 1 கிலோ பிரியாணியா, இல்ல 1 கிலோ என்ன சொல்றது, நமக்கு தெரிஞ்சது பிரியாணி தான் அதிகமா வருது, இல்லைன்னா பாயா கொடுத்திருப்பாருல, இல்ல மட்டன் கோலா கொடுத்திருப்பாரு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு மன்னா, சின்ன ஒரு அப்பம், அந்த அப்பத்தோட எடை மிஞ்சி போனா ஒரு 100 கிராம் உள்பட தான் இருக்கும். அப்படிப்பட்ட உணவை சாப்பிட்டு தான் 40 வருடம் வாழ்ந்தார்கள். 3 நாள் பாலைவனத்தில் ஏசப்பா 5,000 பேருக்கு, 5,000 ஆண்களுக்கு, அப்படின்னா ஏறத்தாழ 25,000-30,000 பேருக்கு உணவு கொடுத்தார். அவர் அங்க கொடுக்கும் பொழுது அப்பம் தான் கொடுத்தார். அந்த அப்பமே எல்லாரும் பசி ஆற்றுது வல்லமையா இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் 3 நாள் உண்ணாமலும் குடிக்காமலும் கடவுளோட வார்த்தையை கேட்டு கொண்டிருந்தார்கள். 3 நாட்கள். கொஞ்சம் யோசனை பாருங்களா. 3 நாட்கள் ஒரு மலையில உட்கார்ந்து இயேசுசாமி
கற்பிக்கிறார், மக்கள் கேட்கிறார்கள். அங்க மைக் இல்ல, ஸ்பீக்கர் இல்ல, ஒன்றுமே இல்ல. இன்னைக்கு ஒரு 10 பேர் கூடி ஜெபிக்கும் பொழுது நமக்கு ஒரு மைக் இல்லைன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அன்னைக்கு 30,000 பேர் கூடி உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஏசு சாமியின் மலை பிரசங்கம் அனைவருக்கும் கேட்டது. அவர்கள் எங்கேயும் நவரல, அசைய கூட இல்லை. 3 நாள் அங்கேயே தங்கி இருந்தார்கள். அவரோட வார்த்தைகள் அவ்வளவு அருமையாக கேட்டார்கள் என்றால் அதுதான் விண்ணக இணைப்பு. இந்த மண்ணக விண்ணக இணைப்புக்கு தான் கிறிஸ்துவாகி இருக்கு. நீங்க ஸ்பெஷல். நான் எப்பயுமே சொல்லுவேன், கிறிஸ்துவமே ஸ்பெஷலுங்க. நம்ம எல்லாரும் சயின்ஸ் ஜெயித்தவர்கள். ஏன்னா சயின்ஸ் சொல்லும் உங்களால செய்தி உட்கார்ந்து கேட்க முடியாது என்று. ஆனா நான் சொல்றேன், நான் எங்கேயோ இருக்கிறேன், நீங்க அனைவரும் உட்கார்ந்து இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனா சயின்ஸ் சொல்லுது, ஒருத்தருக்கு 15 நிமிஷம் மேல இறை வார்த்தையை கொடுத்தால் அவருக்கு கவன சிதைவாக மாறிவிடுவார்கள், கவனம் இருக்காது அப்படின்னு சொல்லுது. நான் சொல்றேன், இறை வார்த்தை உள்ளே போகும்பொழுது 15 நிமிஷம் இல்ல, அது 1.5 நாள் 3 நாள் ஆனாலும் நீங்க கேட்க வல்லவர்கள். அப்படிப்பட்ட இறை வார்த்தைகள். ஏனெனில் அவர் வார்த்தை பொய்யான வார்த்தை இல்ல, பொய் கூறுவதற்கு அவர் மனிதன் அல்ல. ஹல்லேலூயா. முதல் இறை வார்த்தை சிந்தனைக்கு போவோம். அந்த எலியா 850 பாகால் தீர்க்கதரிசி எவ்வாறு அக்னியால் அந்த பலி பொருட்களை ஆகிய அந்த காளையை எரித்தார்னு பார்க்கலாம். சரிங்களா? 1 அரசர்கள் அதிகாரம் 18. முடிந்தா இந்த ஒரு முதல் இறை வார்த்தைக்கு அந்த விவிலியத்துக்கு மரியாதை கொடுக்க விரும்பினவர்கள் முழங்கால் போடலாம். குறைஞ்சபட்சம் எழுந்துச்சு நிற்போம். 1 அரசர்கள் 18 அதிகாரம் 18 இறைவசனம் 37, 38, 39. சிஸ்டர், நீரே கடவுளாகிய ஆண்டவர் என்றும் நீரே இம்மக்களின் மனத்தை மீண்டும் மாற்றுவீர் என்றும் இம்மக்கள் அறியும்படி எனக்கு பதில் தாரும். ஆண்டவரே எனக்கு பதில் தாரும் என்றார். உடனே ஆண்டவரின் நெருப்பு கீழே இறங்கி அந்த எரிபலியையும் விறகு கட்டைகளையும் கற்களையும் மணலையும் சுட்டெரித்து வாய்க்கால் நீரையும் வற்றச் செய்தது. இதை கண்டவுடன் மக்கள் அனைவரும் முகம் குப்புற விழுந்து ஆண்டவரே கடவுள், ஆண்டவரே கடவுள் என்றனர். ஆமென். ஆமென். ரொம்ப அருமையான இறைவார்த்தை. 850 பொய் தீர்க்கதரிசியால் செய்ய முடியாதத ஒரு யெகோவா தேவனாகி அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தீர்க்கதரிசி எலியாவால விண்ணகத்திலிருந்து அக்னியை இறக்கினார், அந்த பலி பொருளை எரித்தார். நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த காரியம் அப்போ இப்போ 2000 மைனஸ் ஒரு 2700 வருஷம் முன்னாடி எலியா வாழ்ந்தார். அவர் செய்தார். பொய் தீர்க்கதரிசியால செய்ய முடியல, அவங்களால பண்ண முடியல. அவங்களுக்கு எல்லாருக்கும் சம்பவம் தெரியும், அதனால நீங்க அப்புறம் உட்காந்து படிச்சு பாருங்க சம்பவத்தை. கிண்டல் பண்ணுவார் ஆக்சுவலா எலியா. உங்க கடவுள் தூங்குறாரா, உங்க கடவுள் ஒரு ரெஸ்ட் எடுப்பாரு, நீங்க இன்னும் சத்தமா கூப்பிடுங்க. ஆனா இவர் டேர்ன் வருது. இவர் விண்ணகத்துல இருந்து நெருப்பு இறக்கும் பொழுது யாவே கடவுள் கூப்பிடும் பொழுது உடனடியாக, இத்தனைக்கும் இவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த பலிபீடத்து மேல தண்ணியெல்லாம் ஊத்துவாரு. தண்ணி குடங்குடமா ஊத்தி, அப்பதான் எரிய விடாம ஆகும் இல்லையா? தண்ணி ஊத்தினா எரிய முடியாது. அப்படிலாம் பண்ணிட்டு அந்த பலிபொருளை எரிப்பார். அப்படி வல்லமையாக இருந்த கடவுள் இன்று இந்த காரியமும் பிசாசு செய்ய கடைசியில பார்ப்போம் எந்த காரியம் என்பது. ஏன்னா இன்னைக்கு பிசாசானவனுக்கு கடவுள் எல்லா அதிகாரம் கொடுத்திருக்காரு. அப்படின்னா நம்ம படிப்போம் இந்த பேதுரு புத்தகத்துல, 1 பேதுரு புத்தகத்துல 5வது அதிகாரத்துல, பிசாசானவன் இப்படி கர்ச்சிக்கும் சிங்கம் போல் யாரை விழுங்கலாம் என்று அப்படியே என்ன சொல்றது, அவ்வளவு டெரரா காத்து கொண்டு இருக்கிறான். யாரை விழுங்கலாம், எப்படி விழுங்கலாம், எப்படி அசந்தா அவன் தட்டிட்டு போற அளவுக்கு இருக்கிற அளவுக்கு. இன்னும் நல்லா சொல்ல போனீங்கன்னா, கடவுள் ஏஜென்ட் வேலை செய்வதற்காட்டிலும் அந்த பிசாசு ஏஜென்ட்டுகள் அருமையாக வேலை செய்யறாங்க. பகலெல்லாம் பிளான் பண்றாங்க, ராத்திரி பாவத்தால் எக்ஸிக்யூட் பண்றாங்க. உங்களுக்கு எல்லா பேருக்கும் தெரியும் அந்த கல்கத்தா நிகழ்ச்சியும் பாவம் இரவில் ஏற்பட்டது. அப்படின்னா பாவத்துக்கு அடையாளம் இரவு. ஆனா இன்னைக்கு இரவு தான் வேலை பார்க்கிறோம், அப்படிதானே? அமெரிக்கால உட்கார்ந்துட்டு அப்படி நம்ம இங்க அமெரிக்கா வேலைகள் இங்க BPO பேக் அண்ட் ஆபீஸ் அப்படின்னு சொல்லி நிறைய IT ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லி வேலைகள் செய்து கொண்டிருக்கிறோம். பாவங்கள் பெருகி கொண்டே இருக்கிறது. நம் கலாச்சாரத்தை மீள்கிறோம். அது மாத்திரமல்ல, கடவுள் அமைத்து கொடுத்த பகல் இரவு அந்த கான்செப்டை வித்துட்டோம் பணத்துக்காக. இரவில் நாம் வேலை செய்து பகலில் ஓய்வெடுக்கும் சூழ்நிலைக்கு கடவுள் தள்ளல, நம் பணத்தின் பிரயாசம், பணத்தின் ஆசையினால் நாம் தள்ளி கொண்டிருக்கிறோம். உண்மையாக கடவுளை திட்டம் இருக்கவே இருக்காது. பகல்ல என்ன சொல்றாரு, வேலை செய்ய சொல்றாரு, இரவில் ஓய்வெடு அப்படின்றாரு. ஓய்வு எடுக்கும் பொழுதுதான் விலா எலும்பு உருவெடுக்கிறாரு. அந்த விலா எலும்பு மூலமாக தான்
அந்த ஆதாமின் விழாயின் மூலமாக பெண்ணை படைக்கிறார். சோ நம்ம கடவுளோட திட்டத்துக்கு நம்ம இசையவில்லை. அதனாலதான் இன்னைக்கு கடவுள் பிசாசிடம் அதிகமாக பவர்ஸ் கொடுத்து கொண்டு இருக்கிறார். இது என்னோட கணிப்பு, சரிங்களா? ஏன் அப்படி சொல்றேன்னா, ஏன்னா கடவுளோட ஆட்கள் வேலை செய்த காட்டிலும் பிசாசு ஏஜென்ட்கள் அதிகமா வேலை பார்க்கறாங்க. அது நல்லா புரிஞ்சுக்கணும், சரிங்களா? நம்ம இரண்டாவது, ஃபர்ஸ்ட் எலியா இப்போ அக்னிய விண்ணகத்திலிருந்து கொண்டு வந்து அந்த பலி பொருளை எரித்து யெகோவா தேவன் ஒருவரை தெய்வம் சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டாரு, சரிங்களா? இரண்டாவது ஒரு விஷயத்தை பார்ப்போம். இரண்டாவது விஷயம் என்னன்னா, ஆகாஸ் என்ற ஒரு அரசன் இருந்தான். ஆகாஸ், அந்த ஆகாஸ் என்ற அரசன் அவரும் எலியா வாழ்ந்த காலத்தில் இருக்கிறார், சரிங்களா? அந்த ஆகாஸ் அரசன் என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் மாடியிலிருந்து கீழே விழுறார். பழக்கணியில் நடந்து போகும்பொழுது கீழே விழுறார். கீழே விழுந்த உடனே அவருக்கு காயம், அவர் உடம்புல காயம் ஏற்படுது. மேபி காலில் முட்டுல அடிபட்டிருக்கலாம், அவ்வளவு சரியான காயம், சரிங்களா? காயம் ஏற்படுத்தணும்னு என்ன பண்ணணும்? அவர் வந்து ஒரு இஸ்ரவேல் யூதன். அவர் என்ன பண்ணிருக்கணும்? இத்தனை யூதா குலத்தில் பிறந்த அரசர் அவர். அதான் அகசியா அரசர். அந்த அகசியா அரசர் என்ன பண்றாருன்னா, இஸ்ரவேல் இருக்கிற அங்கு உள்ள அந்த ப்ராஃபெட், அங்க இருக்கிற அந்த தீர்க்க தரிசனர்கிட்ட போய் அவர் விசாரிக்கவில்லை. அவர் எக்ரோனின் தெய்வமாகிய பாகால் தெய்வத்தை தான் குறி கேட்கிறார். எனக்கு, நான் கீழே விழுந்துட்டேன், எனக்கு உடம்பு சரி ஆகுமா ஆகாதா? இப்படி கேட்கும் பொழுது உங்கள் கடவுள் பட்சிக்கும் சிங்கமா மாறுகிறார். ஏன்னா அவர் படைத்தவர், உங்களை பராமரித்தவர், உங்களுக்கு அவரோட மூச்சு காற்றை கொடுத்திருக்கிறார், அவரோட சாயலை தன் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பிள்ளைகள் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் வேற்று தெய்வ வழிபாடு போகும் பொழுது கடவுள் பட்சிக்கும் சிங்கமா மாறுகிறார். இறைவார்த்தை மூலம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். அந்த அகசியா என்ற அரசன் இப்போ கீழே விழுந்துட்டான், சரிங்களா? கீழே விழுந்து பெரிய அடி, உயிர் பிழைக்குமா பிழைக்காதா என்று தெரிந்து கொள்வதற்காக தனது தீர்க்கதரிசிகிட்ட போகாம, எலியா என்ற தீர்க்கதரிசி அப்ப இருக்கிறாரு, அவர்கிட்ட இவர் போகாம இவர் எங்க போறாரு? பாகால் தீர்க்கதரிசி போறாரு. அது இறை வார்த்தை மூலமா பார்ப்போம். இரண்டு அரசர்கள் அதிகாரம் 1-2. அப்பொழுது அகசியா சமாரியாவில் தன் மேல் மாடியிலிருந்து பலகனி வழியாய் கீழே விழுந்து காயமுற்றான். எனவே அவன் தூதரிடம், நீங்கள் எக்ரோனின் தெய்வமாகிய பாகால் செபூவிடம் சென்று இக்காயம் எனக்கு குணமாகுமா என்று கேட்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினான். ஆமென். ரொம்ப ஒரு கொடுமை. தன் கடவுளை விட்டுட்டு வேற்று தெய்வத்துக்கு போய் ஆள் அனுப்புறான், போய் கேட்டுட்டு வான்னு. இதை கேட்ட அந்த தீர்க்கதரிசி, கடவுள் ஆக்சுவலா கேட்கறது, கடவுள் தான் கேட்கிறாரு, யெகோவா கடவுள் கேட்கிறாரு, நம்மளை விட்டுட்டு வெளியில போறான் அப்படின்னு. அவர் தீர்க்கதரிசனமாக திருப்பி உரைக்கிறாரு. அது ரொம்ப அருமையாக 2 அரசர்கள் 1:6 படிங்க சிஸ்டர். 1:6 இரண்டாவது பிரிவு, பி பிரிவு. அதற்கு அவர்கள் மறுமொழியாக, வழியில் ஒரு ஆள் எங்களை சந்தித்து, 6வது வசனம் தான். ஆமா, படிங்க சிஸ்டர், ஒண்ணு படிங்க. வழியில் ஓர் ஆள் எங்களை சந்தித்து, நீங்கள் உங்களை அனுப்பின அரசனிடம் போய், ஆண்டவர் கூறுவது இதுவே, இஸ்ரேலுக்கு கடவுள் இல்லை என்றா? நீ எக்ரோனின் தெய்வமாகிய பாகால் செபுவிடம் குறிக்கேட்க ஆள் அனுப்புகிறாய். நீ கிடக்கும் படுக்கையிலிருந்து எழுந்திருக்க மாட்டாய், அங்கேயே செத்து போவாய், இது உறுதி என்று சொல்லுங்கள் என்றார். ஆமென். ரொம்ப அருமையாக தீர்க்கதரிசனம் உரைக்கப்படுகிறது. நீ என்கிட்ட குறி கேட்கல, என்கிட்ட நீ கேள்வி கேட்கல, என்கிட்ட வந்து முறையிடல, என்னிடம் நீ கண்ணீர் சிந்தவில்லை, வேற்று தெய்வத்திடம் கண்ணீர் சிந்தி உன் வாழ்க்கையை பற்றி குறி கேட்டதுனால இன்றே செத்து போவா. கொஞ்சம் கற்பனை பாருங்களா. இன்னைக்கு நம்ம கத்தோலிக் அவையில எனக்கு தெரியுங்க, என் மகனுக்கு நான் ஒரு சில அலையன்ஸ் பார்க்கும் பொழுது ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு 80% அலையன்ஸ்ல என்னமா கேட்கிறாங்க, 4 நட்சத்திரம் பிறந்த தேதி. ரொம்ப வேதனைப்பட்டு சொல்றேன், கடவுள் அருவருக்கிற காரியங்கள் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். அவர்கிட்ட போய் கேட்டா போதுங்க, அவர் செய்வார். நம்ம எந்த குறியும் பார்க்கணும் அவசியம் இல்லை. குறி பார்த்தவர்களோட கதை பாருங்களா. இவன் இன்னொரு தெய்வத்திட்டு போனனால தெளிவாக கடவுளோட வார்த்தை வருது, நீ பிழைக்க மாட்ட, செத்து போயிடுவ. இத சம காண்டாயிடுவான் அவன். யாரு? அந்த அகசிய அரசன் காண்டாயிடுவான். அதனால தீர்க்கதரிசனம் உரைச்ச இந்த எலியா வர சொல்லுவான் கொலை செய்வதற்காக. எலியாவை அனுப்புவான். எத்தனை பேர் அனுப்புவான் தெரியுங்களா? 50 பேர் அனுப்புவான். பிடிச்சிட்டு வா,
அந்த எலியான்ற அந்த தீர்க்கதரிசி புடிச்சிட்டு வான்னு சொல்லி அனுப்புவான். யாரு? அந்த அரசன். எலியா என்னதுமா பண்ணுவாரு? வானத்திலிருந்து அந்த நெருப்பை இறக்கி 50 பேரும் புஷ்பமாக்கிடுவார். அது கடவுளோட திட்டம். அவ்வளவுதான். பிடிக்க வருவாங்க, ஒருத்தன் பிடிக்க முடியாது, வந்த 50 பேரும் சாம்பல் ஆக்கிடுவாரு. அது இறைவார்த்தை நம்ம பார்ப்போம். 2 அரசர்கள் 1:10. எலியா 5 தலைவனுக்கு மறுமொழியாக, நான் உண்மையாகவே கடவுளின் அடியவனாய் இருந்தால் வானினின்று நெருப்பு இறங்கி வந்து உன்னையும் உன்னோடு இருக்கும் 50 பேரையும் சுட்டெரிக்கட்டும் என்றார். உடனே வானினின்று நெருப்பு இறங்கி வந்து அவனையும் அவனோடு இருந்த 50 பேரையும் சுட்டெரித்தது. எத்தனை பேர்? 50 பேர். ஒரு நொடி பொழுதில் எலியா தீர்க்கதரிசி அவர் உரைத்தபடியே வானத்திலிருந்து நெருப்பு இறங்கியது. 50 பேர் அழிஞ்சு போறாங்க. கடவுளை மறுதலித்து, கடவுளை மதிக்காமல், கடவுளை மீறுபவரோட செயல் இதுதான். அது மாதிரி 2வது அனுப்புவான். அந்த அகசியா அந்த அரசன் வந்து பொல்லாதவன். அடுத்து மறுபடியும் அனுப்புறான், 50 பேர் அனுப்புறான், போய் பிடிச்சிட்டு வா அப்படின்னு. திருப்பி அனுப்புவாங்க. திருப்பியும் மேல இருந்து ஒரு அக்னி இறங்கும். அந்த நெருப்பால் மறுபடியும் 50 பேரும் புஷ்பமாக்கிறோம். அதை படிச்சிருவோம். 2 அரசர்கள் 1:12. எலியா மறுமொழியாக, நான் உண்மையாகவே கடவுளின் அடியவனாய் இருந்தால் வானினின்று நெருப்பு இறங்கி வந்து உன்னையும் உன்னோடு இருக்கும் 50 பேரையும் சுட்டெரிக்கட்டும் என்றார். உடனே வானினின்று நெருப்பு இறங்கி வந்து அவனையும் அவனோடு இருந்த 50 பேரையும் சுட்டெரித்தது. அவனோடு இருந்த 50 பேரும் சுட்டெரிக்கிறது. அந்த அளவுக்கு. யாருன்னா அவனோடனா அந்த படைத்தலைவன் 50 பேர் தலைவன் வச்சு அனுப்புறது. போய் பிடிச்சிட்டு வா எலியான்ற தீர்க்கதரிசி. ஏன் பிடிச்சிட்டு வா சொல்றான்னா, அவன் எதிர்பார்த்தான் நீ சாவமான்ட்ட அப்படின்னு கடவுள் சொன்னாரு அப்படின்னு எதிர்பார்த்தான். ஆனா எலியா தெளிவா சொல்லுவாரு, நீ செத்து போயிடுவ, ஏன்னா நீ வேற்று தெய்வத்திட்டு போய் குறி கேட்ட இல்லையா, அதனால யெகோவா கடவுள் உன்னைய கொன்னுருவாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் கால் படைந்து பிடிக்க வரும் பொழுது 50 பேரையும் விண்ணிலிருந்து அந்த நெருப்பானது சுட்டு எரித்ததாக சொல்லப்பட்டிருக்கு. 3வது முறை அனுப்புவான் 50 பேரை. ஆனா அந்த 3வது முறை வந்த 50 பேரும் எலிய காலில் விழுந்துடுவாங்க. அப்பா, என்னை நீ கொன்னுறாதப்பா, என்னைய மன்னிச்சிக்க, அரசன் என்னை உங்களை கூப்பிட்டு வர சொன்னா, அதனாலதான் நாங்க வந்திருக்கோம், உங்களுக்கு எதுக்கும் தீங்கு நடக்காதுவா அப்படின்னு சொல்லி கூப்பிடும் பொழுது உண்மையை சொல்ல போனா உயிர் பிச்சை போட்டு அனுப்புவான். அதையும் இறைவார்த்தை நம்ம பார்ப்போம். 2 அரசர்கள் 1:14. வானினின்று நெருப்பு இறங்கி வந்து முன்னைய 50 தலைவர் இருவரையும் அவருடைய 50 வீரர்களையும் சுட்டெரித்து விட்டது. எனவே இப்பொழுது என் உயிரை காத்தரலும் என்று மன்றாடினான். இப்போ 2 தடவை நீ அழிச்சிட்டப்பா, 50 பேர் 100 பேர் கொண்டுட்ட, இந்த தடவை நீ காத்தரலும் சொல்லி மன்றாடும் பொழுது கடவுள் இரக்கம் காட்டுகிறார். உண்மையை சொல்றேங்க, நம் கடவுள் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள கடவுள். அவரிடம் நாம் கேட்கும் பொழுது ஒரு நன்மையும் குறையாது. தாமதம் இருக்கலாம், கொஞ்சம் லேட்டா கொடுப்பாரு. லேட்டா கொடுத்தாலும் லேட்டஸா கொடுக்க வல்லவர். இதுதான் நம்ம விசுவாசம். லேட்டா கொடுப்பாரு, ஏன்னா கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் ஒன்றும் குறைவில்லை இல்லையா. உங்களை தேர்ந்தெடுத்து குருத்துவ கூட்டத்தில் வைத்திருக்கிறார் என்றால் அது ஒரு பர்பஸ்க்காக தான் உங்களை இங்க அழைத்திருக்கிறார். நீங்க எங்கேயோ பிறந்திருக்கலாம், எப்படியோ இருந்திருக்கலாம், இயேசு சாமி அறியாம இருந்திருக்கலாம். ஆனா உங்களை தேர்ந்தெடுத்து உட்கார வச்சிருக்காருன்னா அவரோட பர்பஸ் என்னன்னா, தன் பிள்ளைகளே கண்டிப்பா வெக்கத்தால் தலைகுனிய விடமாட்டார். இந்த ஆணித்தர்ம விசுவாசம் நம்மிடம் வேணும். ஓகே, 2 விஷயம் பார்த்திருக்கோம். 3 இடத்துல இப்ப பார்த்திருக்கோம். எப்படி தந்தையாம் கடவுள் வானிலிருந்து அந்த நெருப்பை இறக்கி எப்படி அழித்தாருன்னு பார்க்கிறோம். 3வது ஒரு சம்பவம் பார்ப்போம். யோபு புத்தகத்துல பார்க்கலாம். யோபு புத்தகத்தை உங்களுக்கு எல்லாரும் தெரியும். அவர் ஈஸ்டர்ன் கண்ட்ரில ஒரு பெரிய செல்வந்தர். கிட்டத்தட்ட யோபு புத்தகம் தான் முதல் புத்தகம். நல்லா புரிஞ்சுக்கிங்க, தொடக்க நூல் புத்தகம் முதல் புத்தகம் அல்ல. யோபு புத்தகம் தான் அந்த ஆதி, அதாவது நம்மளோட ஓல்டு டெஸ்டமெண்ட்ல அதுதான் பழைய புத்தகம். சரிங்களா? அந்த பழைய புத்தகத்தில் என்ன சொல்றதுன்னா, யோபுக்கு வந்து 7 மகனும் 3 பெண்களும் பிறந்ததாகவும் அவர் ஒரு பெரிய செல்வந்தரா இருக்கிறாரு. 7000 ஆடுகளோட, 3000 ஒட்டகம், 1000 காளைகள், 500 கழுதையோட பெரிய செல்வ சீமானாக இருக்கிறார். மிக பெரிய செல்வந்தரா இருக்கிறார். அந்த கிழக்கு நாட்டு திசையில பெரிய செல்வந்தர். அப்படிப்பட்ட அந்த செல்வந்தருக்கு என்ன நடக்குதுன்னா, யோபு 1:8 படிங்க சிஸ்டர். யோபு 1:8. இதை சொல்லி ஆண்டவர் சாத்தானிடம், என் ஊழியன் யோபுவை பார்த்தாயா? அவனை போல் மாசற்றவனும் நேர்மையானவனும் கடவுளுக்கு அஞ்சி
அதாங்கம்மா. அதாம்மா படிங்க சிஸ்டர். 1:8 யோபு 1:8மா. கடவுளுக்கு அஞ்சி தீமையானதை விலக்கி நடப்பவனும் மண்ணுலகில் ஒருவனும் இல்லை என்றார். ஆமென். ஆமென். ரொம்ப அருமையாக கடவுள் ஒரு மனிதனை குறித்து சாட்சி சொல்றார். நல்லா கவனிக்கணும். கடவுள் ஒரு மனிதனை குறித்து சாட்சி சொல்றாரு. ஆனா கடவுளால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், யோபு பிள்ளைகள் இன்னும் 2-3 ஒரு 4-5 வசனத்துல பாத்தீங்கன்னா யோபு பிள்ளைகள் எல்லாம் ஒரு இடத்துல அவங்களும் இறந்து போயிடுவாங்க. இப்போ உடனே நீங்க கேட்க அப்படி என்ன கடவுள் அப்படின்னு நீங்க கேட்க முடியாது. ஏன் அப்படி கேட்க முடியாதுன்னா, திருப்பி நான் சொல்றேன், இந்த உலகத்தின் வாழ்க்கைக்காக கடவுள் உங்களை படைக்கவில்லை. இதெல்லாம் ஒரு டெம்பரவரி பொசிஷன். நம்ம எத்தனையோ பேர் கோடீஸ்வரா இருக்கலாம், சில பேர் சாப்பாடு கூட வழி இல்லாம இருக்கலாம். இது எல்லாமே ஒரு டெம்பரவரி. கோடீஸ்வரன்னா அவன் கோடி எடுத்துட்டு போறது இல்லை இல்லையா? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இறக்கும் பொழுது ஒரு குண்டு ஊசி கூட எடுத்துட்டு போக முடியாது. அது வைரமாக இருந்தாலும் அதை எடுத்துட்டு போக முடியாது. அப்படிப்பட்ட இறப்பு தான் எல்லாமே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நம் கடவுள் இந்த ஈவெல்லாம் எதுக்கு கொடுக்கிறாருன்னா, இதெல்லாம் ஒரு நம்ம இதை பொருட்படுத்தாம இதை ஓடணும். நம்ம ஓட்டத்தை நம்ம இந்த உலகத்தில் வாழும் பொழுது செல்வந்தர்களோ செல்வந்தர் அல்லவோ இதை ஒரு பொருட்டாக நினைக்காம, எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, இந்த உலகத்தின் வாழ்க்கை முடித்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு வாழ்க்கை, அது விண்ணகம். அந்த விண்ணகத்துக்கான ஓட்டத்துக்கான ஆயத்தமா இருக்கிறோமா? விண்ணகத்தில் என்ன கடவுள் எதிர்பார்க்கிறார்? நம்ம பொண்ணும் பொருளும் இங்க சேர்த்து வைக்கிறது பிரயோஜனம் இல்ல. விண்ணகத்தில் உள்ள நற்கிரிகள் நம்மளால சேர்த்து வைக்க முடியுதா? இந்த ஒரே ஒரு எதிர்பார்ப்பு தான் அவர் எதிர்பார்க்கிறார். நம்ம என்னதான் ஓடினாலும், நம்ம எப்படி ஓடினாலும் நம்ம நினைப்போம் அவர் நம்ம பார்க்கல, நம்ம என்ன பண்றோம் அவருக்கு தெரியாது அப்படி நமக்கு என்ன சில நேரத்தில் என்னலாம் நம்ம பண்றது அவருக்கு எப்படி தெரிய போறது, நம்ம பேசுறது என்ன தெரியும்னு தெளிவாக வசனம் சொல்லுது. நம் உள்ளத்தை ஆய்வறியும் கடவுள், நம் உள்ளத்தில் உள்ள இயக்கங்கள், நம் உள்ளத்தில் நம்ம என்ன சொற்கள் அடுத்தல பேச போறோம் எல்லாம் அவர் அறிந்தவர். இப்படி அறிந்த கடவுள் தான் நம் கடவுள். ஒரு கல்லோ மண்ணோ கிடையாது. அவர் கண்டிப்பாக நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கார் என்றால் ஒரு நோக்கம் இருக்கு. என்ன நோக்கம்னா, குறைஞ்சபட்சம் நம்ம மூலமா ஒரு 4 ஆன்மா விண்ணகம் செல்ல வேண்டும். குறைஞ்சபட்சம் இந்த ஓட்டம் நம்ம செய்கிறோமா? காசோ பணமோ எதுவும் அவர் எதிர்பார்க்கல. நீங்க கொடுத்து அவர் உண்டியில் நிறைய போறது இல்லை. ஏனெனில் அவர் ஏற்கனவே செல்வந்தர். அவர் விண்ணகத்தை தொடர்ந்து மனோகுலத்துக்கு வந்தார். அப்படின்னா ஒரு செல்வந்தர். அவர் பொன் பட்டையை அணிந்துள்ளார். நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா திருவெளிப்பாடு அதிகாரம் 1:14 பாத்தீங்கன்னா பொன் பட்டை மார்பிள் அணிந்துள்ளார். பொன் பட்டை அப்படின்னா கோல்டு பட்டையை மார்பிள் அணிந்துள்ளார். அப்படிப்பட்ட செல்வந்தர். நீங்க 19 அதிகார நீதி திருவெளிப்பாடுல பார்த்தீங்கன்னா அவர் குதிரையில வரும்போது தங்க கிரீடத்தோட வர, பல தங்க கிரீடங்கள் இருக்கு, 1-2 இல்ல, நிறைய கிரீடங்களோட வந்ததாக சொல்லப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட செல்வ சீமாட்டியான கடவுளுக்கு நம்ம கைமாறாக எதுவும் கொடுக்க முடியாது. அதனாலதான் நான் எப்பவுமே இந்த 10ல் ஒரு தசம பாதத்தை நான் பெருசா சொல்லவே மாட்டேன். 10ல் ஒரு நேரம் கொடுங்க. 24 மணி நேரத்துல 10% நேரத்தை அவருக்கு கொடுங்க. பண காசு அது தேவை இல்லை. உங்க பணத்தை வச்சு அவர் எதுவும் செய்ய முடியாது. ஆனா பணம் கொடுத்தால் திருச்சபை வளரும். திருச்சபை பல இடத்துல நற்செய்தி பணியாற்ற செய்வார்கள், அவ்வளவுதான். ஆனா நீங்க நேரத்தை கொடுத்தீங்களா, உங்க ஆன்மாவை அவர் பக்குவப்படுத்துவார். உங்களுக்கு அவர் கற்றுக் கொடுப்பார் யாருக்கு என்ன போதிக்கணும். உங்க போதனை நிமித்தமாக எத்தனை பேர் இறைவனிடம் சேருவார்கள், அதுதான் எண்ணிக்கை. அந்த கிளைமேக்ஸுக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? ஃபாதர்ஸ்க்கும் சிஸ்டர்ஸ்க்கும் அப்படின்னா அருள் தந்தையருக்கும் அருள் சகோதரிக்கும் மாத்திரம் அந்த ஓட்டம் அல்ல. நம்ம கல்யாணம் முடித்த நம்ம இந்த ஓட்டத்துக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? குறைஞ்சபட்ச ஆயத்தம். அவரை குறித்து, அவர் நாமத்தை, அவரை குறித்து பேசி அறியாதவரிடம் இயேசு ஒருவரை தெய்வம், அந்த தெய்வம் எல்லாம் விண்ணகம் இல்லை. இங்க நீங்க பார்க்கலாம், அந்த 10 குழந்தைகளும் ஒரே இடத்துல அவங்க இறந்து போயிடுவாங்க. அது பார்ப்போம். யோபு புத்தகம் 1:16 சிஸ்டர், 1:16. இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து, கடவுளின் நெருப்பு விண்ணிலிருந்து விழுந்து ஆடுகளையும் வேலையாள்களையும் சுட்டெரித்து விட்டது. நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன். ரொம்ப அருமையாக விண்ணிலிருந்து நெருப்பு யார் அனுப்புறது சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப தெளிவா சொல்லப்படுங்க. கடவுளிடமிருந்து நெருப்பு விண்ணிலிருந்து விழுந்து ஆடுகளையும் வேலைக்காரர்களையும் சுட்டெரித்து விட்டது. அப்படின்னா விண்ணிலிருந்து கடவுள் அனுப்பிச்சதுதான் சொல்லப்பட்டிருக்கு. கடவுள் அனுப்பி இருக்காரு. நல்ல யோசனை பாருங்களா. யோபு யாரு? நேர்மையானவன் இல்லையா? தீமை செய்யாதவன், நல்ல ஒரு மனிதன், நற்சான்று பெற்றவன். இந்த நேர்மையாளர், உத்தமன், கடவுளுக்கு அஞ்சியவன்,
இவன் தான் நல்லவன், இப்படிப்பட்ட நற்சான்று பெற்ற இந்த யோபுக்கே இந்த கதி அப்படின்னா நமக்கு இதோட பரிதோம் சொல்ல வரல. அதனால் நம்ம என்ன எப்படி நம்ம அதை பார்க்கணும்னா, கடவுள் நேர்மையானவர், அவர் எது செய்தால் நேர்மையா செய்வார். அவர் பட்சபாகம் பார்க்கும் கடவுள் அல்ல, இது மட்டும் தெளிவா வச்சுக்கோங்க. ஏதோ நமக்கு ஒரு சோதனை இருக்கு என்றால் உங்களுக்கு இம்மையில் மறுமையில் மிக பெருந்த செல்வந்தரால் நீங்க இருப்பீர்கள். நான் இயேசு நாமத்துல சொல்றேன். ஒருவேளை நம்ம இங்க செல்வத்துல இல்ல, கஷ்டத்துல இருக்கிறோம், சாப்பிட்ற வழியே கஷ்டம், பிரச்சனையில் இருக்கிறோம், எப்ப பார்த்தாலும் நிந்தை, எப்ப பார்த்தாலும் போராட்டம், கண்ணீர், அப்படியெல்லாம் நமக்கு ஒரு சோதனை இந்த உலகத்தில் இருக்குது என்றால் உங்கள் விண்ணகத்தில் மிக பெருந்த செல்வந்தராக வைப்பார், 100% வைப்பார். ஏன்னா அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் மனிதன் அல்ல பொய் சொல்வதற்கு. நேர்மையான கடவுள் நல்ல அருமையாக உங்களை வழிநடத்துவார். அப்புறம் நம்ம பார்க்கிறோம் யோபுக்கு இரட்டிப்பான நன்மைகள் கிடைக்குது. சரிங்களா, அது ஓகே. இப்போ கடவுளும், நான் இப்ப எதுக்கு இதை சொல்ல வரணும், விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த அந்த நெருப்பு. சரிங்களா, 4 விஷயம் பார்த்திருக்கோம், 3 பார்த்திருக்கோம். அது 3ல 4 இடத்துல விண்ணகத்திலிருந்து கடவுளால் அனுப்பப்பட்ட அக்னி. இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். கடவுளால் அனுப்பப்பட்ட நெருப்பு, அந்த நெருப்பு தான் இங்க மண்ணுலகத்தில் மக்களை மடிய வைத்திருக்கு. சரிங்களா, 4வது தியான சிந்தனையாக சோதோம் குமரா பத்தி பார்த்தாலும் அங்கேயும் அப்படிதான். சோதோம் குமரா பாவத்துக்கு நேரா சென்றவுடன் கடவுள் தான் அனுப்புறாரு இல்லையா. அந்த நெருப்பும் கந்தகத்தை அனுப்பிச்சு அந்த சோதோம் குமரா பட்டணத்தை கம்ப்ளீட்டா தீக்கு இரையாக்குகிறார். ஏன்னா பாவம் எப்படிப்பட்ட பாவம், சோம்பேறித்தனம், லோபித்தனம் சொல்லுவாங்க பழைய மொழிபெயர்ப்பு புத்தகத்துல. சோம்பேறித்தனம். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நம் பிள்ளைகளிடம் எவ்வளவு சோம்பேறித்தனம் இருக்குன்னு பாருங்களா, கொஞ்சம் ஆய்வு பண்ணுங்க. நம்ம பெரிய பாவம் அது நம்ம அறியாம இருக்கிறோம். இன்னைக்கு பெரிய பாவம் என்னன்னா சோம்பேறித்தனம். அது நமக்கு தெரியறது இல்லை. அது நம்ம என்னமோ குட்டி பாவமா நினைக்கிறோம். ஏன்னா நம்ம உலகத்தான் போல் மாறிவிட்டோம். உலகத்தான் ராத்திரி முழுவதும் படம் பார்க்கறான், 2 மணி வரைக்கும் சினிமா படம் பார்க்கறான், அதுக்கப்புறம் படுத்து 9:30 மணி 11 மணி வரைக்கும் தூங்குறான். அதே நிலைமையில் நாம் இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுங்க, ஓரின சேர்க்கைக்காக மாத்திரம் கடவுள் சோதோம் குமாரா என்ற பட்டணத்தை அழிக்கவில்லை. நம்பர் 1 சோம்பேறித்தனம், இன்னொன்னு ஆகார திரட்சி. நிறைய தின்னு சரிங்களா, பிறருக்கு கொடுக்காமல் தின்னதுக்காக தான் அழிய வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் நீங்க எசேக்கியேல் புத்தகம் முன்னாடி சொல்லியிருக்கேன். எசேக்கியேல் புத்தகம் பார்த்தா தெரியும். ஒரு பாவத்தை கொண்டு கடவுள் யாரையும் தண்டிப்பதில்லை. பல பாவத்தில் பெரிய பாவமாகிய சோம்பேறித்தனம், அப்புறம் ஆகார திரட்சி, பிறருக்கு உதவும் கரங்கள் இவர்கள் நீட்டவில்லை. இந்த 4வது ஓரினை சேர்க்கை. இந்த 4 பாவத்து நிமித்தமாக கடவுள் விண்ணகத்திலிருந்து அக்னியை இறக்கி அந்த கம்ப்ளீட் தேசத்தை அழிக்கிறார். நீங்க அப்புறம் படிச்சுக்கீங்க, நேரம் இல்லை. தொடக்க நூல் புத்தகம் அதிகாரம் 19:24. இப்ப மனைவி போட்டு இல்ல, சரி படிங்க. ஓகே சிஸ்டர் படிங்க. அப்பொழுது ஆண்டவர் வானத்திலிருந்து சோதோம் குமரா நகரின் மேல் கந்தகமும் நெருப்பும் பொழிய செய்தார். அங்க வானத்திலிருந்து பொழிய செய்தார். அப்படின்னா யார் பொழிய செஞ்சா? கடவுள் தான் பொழிய செய்யறார். சரிங்களா, ஓகே. அடுத்தால 5வது, இங்க இந்த ஒரு சமாரியர் இயேசு இடையே ஒரு வாக்குவாதம் நடக்கும். சரிங்களா, ஆனா அங்க அக்னியை போடவான்னு கேட்பாங்க. ஒரு 2 அப்போஸ்தலர் கேட்பாங்க, யாக்கோபும் யோவானும் சொல்லுவாங்க, இயேசுவே நீங்க சொல்லுங்க, இந்த சமாரியர் அந்த அங்க இருக்கிற கிராமத்தை மேலிருந்து அக்னி இறக்கி அழிச்சிடுவான்னு கேட்பாங்க. அப்பா ஏசப்பாக்கு ரொம்ப கோவம் என்ன மனநிலை உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி திட்டிட்டு வந்துடுவாரு. எதற்கு அப்படின்னா, அவங்க அதாவது இயேசு சாமி அங்க வரதா இருக்குது, எங்க சமாரியருக்கு வரதா இருக்கு. அதை குறிச்சு அந்த 2 சீடர்கள் போறாங்க, யாக்கோபு யோவான் போய் முன் ஏற்பாடாக செல்கிறார்கள். அங்க அந்த சமாரிய மக்கள் இவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு தெரிஞ்சோன்னா, இயேசு சாமி வரதை ஏற்றுக்கொள்ளவில்லையா, நான் உன்னை அழிச்சிடவான்னு கேட்கிறாங்க. சரிங்களா, அப்படிப்பட்ட சம்பவம் நடக்கும். ஆனா அங்க அவரு அக்னியை போடவில்லை. சரிங்களா, எதுக்கு நான் சொல்றேன்னா, அப்பவுமே கடவுளோட மனிதருக்கு கடவுள் ஒரு கிஃப்ட் கொடுத்திருக்காரு. அந்த மனிதர்கள் நினைச்சாலும் கடவுளிடம் கேட்டு அக்னியை போட முடியும், அப்படின்னா நெருப்பை இறக்க முடியும். அப்படிப்பட்ட ஆற்றலை கொடுத்திருக்காரு தனது அப்போஸ்தலருக்கு. அந்த இறைவார்த்தை மூலமா பார்த்துட்டு பார்ப்போம். லூக்கா புத்தகம் அதிகாரம் 9, லூக்கா 9 இறைவார்த்தை 54-55 சிஸ்டர். அவருடைய சீடர்கள் யாக்கோபும் யோவானும் இதை கண்டு, ஆண்டவரே, வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்வாயா? இது உமக்கு விருப்பமா என்று கேட்டார்கள். அவர்கள் பக்கம் திரும்பி அவர்களை கடிந்து கொண்டார்.
ஆமென். அவர்கள் வேறொரு ஊருக்கு ஆமென். சென்றார்கள். அப்படி நான் அப்பா வந்து பாருங்க எவ்வளவு கடினமா சொல்றாரு பாருங்க, கடிந்து கொள்கிறார். அப்படின்னா உனக்கு என்ன மனநிலை இருக்கு? உன்னோட மக்களை நீ அழிக்க ரெடியா இருக்கிறியே. ஆக்சுவலா என்ன பண்ணிருக்கணும், இயேசு ஒருவர் ஆண்டவர் என்று இவங்க போதிக்க தான் போனோம், அழிக்க அல்ல. ஆனா அழிக்க வல்லமைமிக்க கடவுள் நம் கடவுள். அவர் நியாயத்தில் அவர் பார்த்துக்குவார். அந்த நியாய தீர்ப்பு வரும்பொழுது யாரை அழிக்கணும், யாரை வைக்கணும், யாரை எடுக்கணும் அவர் அறிந்தவர், முற்றிலும் அறிந்த தெய்வம் அவர் செய்வார். இன்னொரு பாத்தீங்களா, முதல் தொடக்க நூல் புத்தகம் நீங்க பாத்தீங்களா, ஆபேல் காயின் அவங்க இருவரும் காணிக்கை செலுத்துவார்கள். உங்களுக்கு தெரியும், ஆபேல் கொடுத்த காணிக்கையை கடவுள் மனமுகர்ந்து ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் காயினோட காணிக்கையோ அவர் புறக்கணிக்கிறார். காயின் வந்து அது எப்படின்னா, வேத ஆய்வாளர் சொல்றாங்க, காயின் கொடுத்த காணிக்கை வந்து நல்ல குவாலிட்டி கிடையாது. அவர் கொடுத்த அந்த அதாவது ஆபேல் கொடுத்தது வந்து நல்ல கொளுத்த கன்று இல்லையா, கொளுத்த கன்று தந்தையாம் கடவுளுக்கு காணிக்கையா கொடுக்கிறாரு. ஆனா காயின் என்ன பண்றாரு, அங்க அவர் வயல்ல வந்து அவர் அறுவடை செய்த அந்த தானியங்கள் நல்ல தானியங்கள்ல அது இரண்டாவது தரமாக கொஞ்சம் வீணான தானியங்கள், வீணான காய்கறிகள், அதாவது ரொம்ப பெஸ்டா இல்லாம கொஞ்சம் மொக்க பீசுங்களை காணிக்கை கொடுத்ததாகவும் அந்த காணிக்கையை கடவுள் நிராகரிக்கிறார். ஆனா ஆபேல் கொடுத்த அந்த கொளுத்த கன்றை அவர் ஏற்றுக்கொள்கிறார். எப்படி ஏற்றுக்கொள்கிறார்? அவர் அந்த சுட்டரித்து ஏற்றுக்கொள்கிறார் சொல்லப்பட்டிருக்கு. அந்த அந்த எரிபலி செலுத்தப்பட்டு அந்த பலியானது அது உகந்த வாசனையாகவும் அது விண்ணகம் சென்றதாகவும் அப்படிப்பட்ட காணிக்கையை தான் கடவுள் ஏற்றுக்கொள்கிறார். அப்படின்னா நம் அகத்தை பார்க்கிறார். நம் காணிக்கை செலுத்தும் பொழுது நம் அகத்தை தான் பார்க்கிறார். நான் உள்ளார்ந்து கொடுக்கிறேன்னா, உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கோமே, நம்ம ஞாயிற்றுக்கிழமை நேற்று எல்லாரும் திருப்பலி போயிருப்போம், எல்லாரும் கேத்தலிக், அதனால எல்லாரும் திருப்பலி போயிருப்போம். அந்த காணிக்கை கொடுக்கும் பொழுது நல்லா யோசனை பாருங்க, இன்னைக்கு ஒரு டீயோட பைசா 12 ரூபா, சரிங்களா? உங்க குடும்பத்துல 4 பேர் இருந்தாலும் 4 பேர் டீ சாப்பிட்டா 48 ரூபா. இன்னைக்கு நீங்க எத்தனை ரூபா காணிக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு தெரியும், சரிங்களா? ஆனா 4 டீ சாப்பிட்டா இன்னைக்கு 40 ரூபான்னு வச்சுக்கோமே. இன்னைக்கு இந்த 40 ரூபா கீழே நம்ம காணிக்கை போட்டா அது ஒரு நல்ல காணிக்கையா? நீங்க கொஞ்சம் நீங்களே ஆய்வு பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு அதுக்கு கீழே ஒரு ரேட் இல்லைன்னு எனக்கு நான் நினைக்கிறேன் இல்லையா? நம்ம 4 பேர் ஒன்னா ஒரு ஃபிலிம் போறோம்னு வச்சுக்கோமே, ஒரு சினிமா ஹால் போறோம் இல்லையா, ஒரு சினிமாவுக்கு போனோம், இன்னைக்கு 400 ரூபாய் ஆகுது இல்லையா? அப்படிலாம் இருக்கும் பொழுது வாரத்துக்கு ஒரு நாள் காணிக்கை மனதார கொடுக்கிறோமா, இல்ல இந்த ஃபாதர்ஸ்க்கு எல்லாம் கொடுத்தா வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிறோமா? நீங்க கொஞ்சம் அது குறித்து நீங்க தான் ஆய்வு பண்ணணும். நான் அதை பாயிண்டா தான் சொல்ல முடியும். ஏன்னா நான் பார்த்துருக்கேன், 2 ரூபா காயின்லாம் நான் பார்த்துருக்கேன். எங்களோட காணிக்கை டப்பா நான் எண்ணும் பொழுது 2 ரூபா காயின், 5 ரூபா காயின், எனக்கு தெரிஞ்சு 2 ரூபாய் இன்னைக்கு என்ன வாங்க முடியுன்றது அது நீங்க தான் சொல்லணும். ப்ராபப்ளி அப்படியே வாங்கினீங்கன்னா ஒரு பட்டர் பிஸ்கெட் வாங்கலாம்னு நினைக்கிறேன் இல்லையா? நம்ம கடவுள் பட்டர் பிஸ்கெட் ஈக்குவலா தான் நீங்க கணக்கு வச்சிருக்கீங்களா? நீங்க கொஞ்சம் ஆய்வு பண்ணுங்க. ஏன்னா அந்த காணிக்கை காணும் கடவுள். எந்த காணிக்கைனா உங்க மனதார கொடுக்கும் காணிக்கையை அவர் ஆசீர்வதிக்கிறார். நீங்க கொடுத்ததை அவரால் 1000 மடங்கு கொடுக்க வல்லவர். நல்லா புரிஞ்சுக்குங்க, நீங்க கொடுக்கிற ஒரு காணிக்கையும் அவர் 1000 மடங்கு கொடுக்க வல்லவர். அதே நேரத்தில் அவர் சபிக்கையும் வல்லவர். அப்படி இருக்கும் பொழுது நாம் கொடுக்கிற காணிக்கை ஃபாதர்ஸ்க்கு சிஸ்டர்ஸ்க்கு இல்லைங்க. நீங்க போடுற அந்த உண்டியல் டப்பால போடுற காசு காணிக்க நேரத்துல வந்து உங்க சகோதரிகள் காணிக்க டப்பா எடுத்துட்டு வருவாங்க போது நீங்க ஃபாதருக்கு கொடுக்கிற மட்டும் தயவு செய்து நினைக்காதீங்க. உங்க கடன் யாரு? உங்களை படைத்தவருக்கு உங்களால் முடிந்ததை நீங்க செய்றீங்க. கொஞ்சம் இத மனசுல வச்சுட்டு தாராளமா செய்யுங்க. இத இன்னைக்கு வந்து பிற சபையில வலுக்கட்டாயமா வாங்குறாங்க. 10ல் ஒரு பாகம் கூட எல்லாம் சாபுன்னு சொல்றாங்க. நான் அப்படி சொல்ல வரல, சரிங்களா? ஆனா கண்டிப்பாக 10ல் ஒரு பாங்கு நேரத்தை கொடுங்க. காணிக்கை கொஞ்சம் டீசெண்டா கொடுங்க. 2 ரூபா 5 ரூபா நம்ம இன்னும் 1960 பிறந்திருப்போம்னு வச்சுக்கோமே. 1960 பிறக்கும் போது 2 ரூபா 5 ரூபா அதுக்கு வேல்யூ இருந்தது. இன்னைக்கு 60க்கு அப்புறம் என்ன 73 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? நம்ம இன்னுமே அந்த 2 ரூபா 5 ரூபான்றது அது தகுந்த காணிக்கைன்ற நீங்க முடிவு பண்ணிக்கிங்க. இப்ப இந்த இறை வார்த்தையை பார்ப்போமே. முதல் காணிக்கையாக கொடுத்த ஆபேலோட காணிக்கை கடவுள் ஏற்றுக்கொண்டால் காயினோட காணிக்கை நிராகரிக்கிறாள். தொடக்க நூல் புத்தகம் அதிகாரம் 4:4. ஆபேலும் தன் மந்தையிலிருந்து கொளுத்த தலையீர்களை கொண்டு வந்தான். ஆண்டவர் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கனிவுடன் கண்ணோக்கினார். போறோம். கடவுள் கண்ணோக்கிறார் அவரோட காணிக்கை அப்படின்னா இதயத்தை பார்க்கிறார். அவர் இதயமாக அந்த ஆபேல் கொடுத்த காணிக்கை கடவுள் அங்கீகரிக்கிறார்.
வேற காயினோட காணிக்கையை அவர் புறக்கணிக்கிறார். அதுல தான் 2 பேருக்கு காழ்ப்புணர்வு கொன்று, உங்களுக்கு எல்லா பேருக்கும் தெரியும், காயின் என்பவர் ஆபேலை கொள்கிறாள் இல்லையா, கொலை செய்யற அளவுக்கு இரத்த பலி. சரிங்களா, இன்னைக்கு ரத்தம் சிந்துறது சாதாரணமா போயிடுச்சு இல்லையா, ரத்தம் சிந்துவது சாதாரணமா ரொம்ப, அதாவது எப்படியோ ஒரு மாதிரி இன்னைக்கு அதாவது ஒரு நாய், ஆடு பூனைக்குட்டி ரத்தம் வரைக்கும் பார்க்க பயப்படணும், அப்படிதானே? என்ன இருந்தாலும் ரத்தம் தானே. ஆனா அப்படி இல்லாம இன்னைக்கு மனிதன் ரத்தம் ரொம்ப உதாசனப்படுகிறது. எப்படின்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த ஆபேலோட அந்த எப்படி சொல்றது, அந்த காயினோட அந்த குணம், அப்படி அந்த வைராக்கியம், பெருமை, அதாவது தற்பெருமை அப்படிலாம் அதிகமா போகும்பொழுது இந்த காரியம் நடக்கிறது இல்லையா. 8வது தியான சிந்தனை போவோம். எலியா என்ற ஒரு அருமையான தீர்க்கதரிசி, எங்க உங்களுக்கு எல்லாரும் தெரியும், அக்னி நெருப்பால் ஒரு ரதம் அவரை விண்ணகத்தில் ஏற்றி சென்றது இல்லையா. ஒரு பெரிய எலியாவுக்கு எப்படி வருது, விண்ணகத்திலிருந்து வருது, எப்படி ஒரு சுழல் காற்று போல் ஒரு ரதம், அருமையான ரதம் அவர் ஏற்று சென்றதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த விவிலியத்துல 2 பேர் தான் இறக்காமல், அதாவது மரிக்காமல் விண்ணகம் சென்றதாக பார்க்கிறோம். ஒன்று யாருன்னா ஏனோக்கு, அப்படியே பேசிட்டே இருக்கிறாரு, கடவுளுடன் பேசி சேர்ந்துடுறாரு. அடுத்தால எலியா, எப்படி அவருக்கு விண்ணகத்துல ஒரு ரதம் அவர் ஏற்றி சென்றதாக, ஒரு நெருப்பு தேர் அப்படின்னு சொல்லுவாங்க, அது அவர் ஏற்றி போயிடுச்சு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது இறை வார்த்தை நம்ம பார்ப்போம். 2 அரசர்கள் 2:11. 2 அரசர்கள் 2:10. இவ்வாறு உரையாடி கொண்டு வழி நடந்து செல்கையில், இதோ நெருப்பு தேரும் நெருப்பு குதிரைகளும் திடீரென நடுவே வந்து அவர்களை பிரித்தன. எலியா சுழற்காற்றில் விண்ணகத்துக்கு சென்றார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. விண்ணகத்துக்கு சென்றார் சுழல் காற்றில். இப்படி நிறைய பார்த்தோம். இப்பதான் கிளைமேக்ஸ்க்கு வரும், இன்று உள்ள செய்தி கிளைமேக்ஸ். சரிங்களா, அந்த விண்ணகத்திலிருந்து நெருப்பு வருது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. விண்ணகத்திலிருந்து கடவுள் நெருப்பு அனுப்புறது சும்மா காரணம் இல்ல, விளையாட்டுக்கு அனுப்பல, அவரோட கோபாகரத்தை காமிக்கிறார். சில இடத்துல யோபுக்கு மாத்திரம் அது கோபாகரம் சொல்ல முடியாது, பிசாசுக்கு ஓகே என் பிள்ளையை நீ சோதி அப்படின்னு சொல்லி அனுமதிக்கிறார். நமக்கும் சில நேரத்துல நம்ம ஒருவேளை பரிசுத்தவான்களா இருந்தா உங்களையும் அனுமதிப்பார். சோதிச்சா என் பிள்ளை தாங்குவா, என்னை விட்டு போமாட்டா, அதாவது இந்த கடவுளை விட்டு இன்னொரு கடவுளை தேட மாட்டாருன்னு அவருக்கு தெரியும். அப்படிப்பட்ட மனநிலை இருக்கும்போது அவர் செல்லமாக சில நேரத்தில் சோதிக்கிறார். அதுக்காக சோதிக்கும் கடவுளா சம்டைம்ஸ் சோதிப்பார், அனைத்து நேரமும் அல்ல. சில நேரத்தில் நம்மளோட மாமிசம் ஒப்பு கொடுக்கிறது சோதனைக்கு, அதனால சோதிக்கிறார். நம்ம மாமிசம், நம்மளோட பேராசைக்காக கிடைக்கிற தண்டனை உண்டு, அது உங்களுக்கே தெரியும். நம்ம எதுல ஆசைக்கு மேல பேராசைப்பட்டோம், பேராசைப்பட்ட ஒரே காரணத்தினால நம்ம சில இடத்துல சிக்கி தவித்து கொண்டிருப்போம், வெளியில போக முடியாத மாட்டிட்டு இருப்போம் இல்லையா. இப்போ இது ஒரு முக்கியமான கிளைமேக்ஸ் என்னன்னா, கடவுள் எல்லாவரையும் தண்டிக்கிறார். சரிங்களா, தண்டிக்கிறார். எப்ப தண்டிக்கிறாருன்னா, இப்ப உதாரணத்துக்கு இன்று இரவு கடவுளோட வருகை வந்துச்சுன்னு வச்சுக்கோமே, 2ஆம் வருகை வந்துச்சுன்னா, இந்த பூலோகத்தில், இந்த மண்ணுலகத்தில் 1000 வருஷம் அரசாட்சி செய்கிறார். சரிங்களா, இதுதான் வேதம். சரிங்களா, நான் எந்த டாக்டருக்கு வரல, நான் அந்த சபை டாக்டர் இந்த சபை டாக்டர் வரல. நம்ம கத்தோலிக்க அவை திருவிழியம் பிரகாரம் இன்று இயேசு சாமி வருகை வந்ததென்றால் 1000 வருஷம் இங்க மண்ணுலகத்தை ஒரு அரசனாக ஆள்கிறார். சரிங்களா, மண்ணுலகத்தை 1000 வருஷம் ஆண்டதுக்கு அப்புறம் திருப்பி பிசாசு கட்டவிழ்க்கப்படும். அந்த பிசாசு ஒரு சில சோதனை உருவாக்குறது. அப்ப அருமை யுத்தம் வருது. அப்புறம் நியாய தீர்ப்பு நடக்குது, புது தீர்வு அது பேரு. சரிங்களா, இறந்த உடனே ஒரு பர்சனல் தீர்வு நடந்து மேல் பாதாளம் கீழ் பாதாளம் சொல்லி பிரிக்கிறாரு. நியாய தீர்ப்பு கடைசியில் நடக்குது 1000 வருஷம் அரசாட்சிக்கு அப்புறம். இதுதான் விவிலியம். 1000 வருஷம் அரசாட்சிக்கு அப்புறம் இந்த உலகத்தை எரிக்கிறார். சரிங்களா, தண்ணீரால் அழிக்கல, எரிக்கிறார். யாரை எரிக்கிறாருன்னா உங்களையும் என்னையும் இல்லைங்க. தயவுசெய்து அது ஃபர்ஸ்ட் தெளிவாயிடுங்க. உங்களை எரிக்கல, என்ன எரிக்கல. ஏன் எரிக்கலன்னா, நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து இரத்தத்தால் கழுவப்பட்டு திருமுழுக்கு பெற்று இருக்கிறோம். திருமுழுக்கு பெற்ற இவர்களுக்கும் அந்த தண்டனை இல்லை. ஆனா திருமுழுக்கு பெற்று, நல்ல கவனிங்க, திருமுழுக்கு பெற்று கடவுளுக்கு கொஞ்சம் கூட முக்கியத்துவம் கொடுக்காம தான் தோணித்தனமா வாழ்ந்து, ஒருவேளை இந்த கொல்கத்தா நடந்த டாக்டர் கேஸ் மாதிரி தான் தோணித்தனமா வாழ்ந்து பாவத்துக்கு மேல் பாவம் செய்து கடவுளோட அன்பை விட்டு வெளியே இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக தண்டனை. சரிங்களா, அது மாற்று சிந்தனையே இல்லை.
ஏன் அப்படி என்றால் அவர் மீட்டெடுத்தார் நம்மளை. ஒரு தடவை மரித்து உங்களையும் என்னையும் தனது இரத்தத்தால் கழுவி மீட்டு எடுத்து உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்க நெற்றியில் பரிசுத்த ஆவியின் முத்திரை இடுகிறார். அந்த ஞானஸ்தானத்தில் திருமுழுக்கு பெற்ற ஒருவருக்கும் நெற்றியில் அவர் ஒரு முத்திரை கொடுக்கிறார். அதுதான் என்கேஜ்மெண்ட் ரிங். கடவுளுக்கும் உங்களுக்கும் ஒரு நிச்சயதாம்பலம் பண்றாரு உங்களோட திருமுழுக்குல. எதற்குனா நீ என் மனவாட்டி அப்படின்ட்டு. அதையும் மீறி நம் பாவத்துக்கு மேல் பாவத்துல யாரால மீட்டு எடுக்க முடியாது. சரிங்களா? அதனாலதான் பாவம் செய்வதற்கு நம்ம ஓடணும். அழகை எதிர்த்து நில்லு, பாவத்தை கண்டால் ஓடுன்னு சொல்றாரு. பாவத்தை எதிர்த்து நில்லுன்னு சொல்லல. சரிங்களா? அழகு எதிர்த்து நில்லு, பிசாசு எதிர்த்து நில்லு. பாவத்தை பார்த்தா ஓடிடு. பாவம் இங்க வரும்னு தெரிஞ்சா நிக்காத. பாவத்துக்கு மேல சவாலோட சொல்லல. ஏன்னா பாவம் கொண்டு வர்றது பிசாசு. பிசாசு கையில் அகப்பட்டவன் மண்ணை கவிடுவான். உங்களுக்கு எல்லா பேருக்கும் தெரியும், ஆதி பெற்றோர்கள் ஆதாம் ஏவாள் வாழ்ந்தார்கள். ஏவாள் அந்த பாம்பின் சூழ்ச்சியில் விழுந்தாள் இல்லையா? பாம்பு கொடுத்த அந்த டெக்னிக்கா பேசினத அவங்க ஏவாளால விழுந்துட்டாங்க. அந்த அம்மா உண்மையை சொல்ல போனா இல்லையா? அவங்களால மீள முடியல. ஒருவேளை அந்த பாம்பு வரது பார்த்து அவங்க ஒதுங்கி இருப்பாங்க, அவங்க இந்த சோதனையில் விழுந்திருக்க மாட்டாங்க. சோ அதனாலதான் பாவத்தை கண்டால் ஓடி போயிடு அப்படின்றாரு. பாவிகளை நேசிக்கும் கடவுள் பாவத்தை கண்டால் ஓடி போன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு கடவுள் இப்போ ரொம்ப அருமையா சொல்றாரு. எங்க சொல்றாருன்னா, அதாவது திருவெளிப்பாடு அதிகாரம் 20 இறைவசனம் 9-10 படிங்க சிஸ்டர். 20:9-10. அவர்கள் மண்ணுலகெங்கும் பரவி சென்று இறை மக்களின் படிங்க எலிசபெத் படிங்க. அவர்கள் மண்ணுலகெங்கும் பரவி சென்று இறை மக்களின் பாசறையையும் கடவுளின் அன்புக்குரிய நகரையும் சூழ்ந்து கொண்டார்கள். ஆனால் நெருப்பு வானத்திலிருந்து வந்து அவர்களை சுட்டெரித்தது. பின்பு அவர்களை ஏமாற்றி வந்த அழகை கந்தக நெருப்பு ஏரியில் எரியப்பட்டது. அங்கேதான் அந்த விலங்கும் அதன் போலி இறைவாக்கினனும் எரியப்பட்டிருந்தார்கள். அவர்கள் இரவு பகலாக என்றென்றும் வதைக்கப்படுவார்கள். ஆமேன். அல்லேலூயா. ரொம்ப கொடுமை. இதுதான் யாருக்கு? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு. இதுதான் அங்க வச்சிருக்க நம்ம கடவுள் வச்சிருக்கிற அக்னி கடல். இதுதான் நம்ம நரகம்னு சொல்றோம். இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? அதாவது பிசாசுக்கு அவரு எடுத்து வச்ச இடம். அதான் பிசாசு அப்படின்னா இயேசு மறுதளித்தவர்கள். இது எப்படி சொல்றாங்க அப்படின்னா, வேத ஆராய்ச்சியில சொல்றது மட்டும் நான் விளக்க ட்ரை பண்றேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தன் மகன் என்று தந்தையாம் கலை அறிமுகப்படுத்தும் பொழுது ஒரு பிசாசு வணங்கல. சரிங்களா? இது என்னோட மகன், எனக்குள்ள ஆராதனை இவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஆராதிக்கிற தலைவனாய் இருந்த லூசிபர் ஆராதிக்கவில்லை. அவன் ஆராதனை செலுத்தவில்லை. அவன் முணுமுணுக்கிறான். அதனாலதான் ஏசாயா புத்தகம் 14 அதிகாரம் 13-14 சொல்லப்பட்டது போல, உனக்கு நிகராக நான் சிம்மாசனத்தை ஏற்படுத்துவேன்னு சொல்றான். அந்த ஒரு காரணத்துக்காக எனக்கு எதிராக நீ ஏற்படுத்திய சொல்லி கடவுள் தள்ளுறாரு. அந்த தூதருக்கு பின்னால போனது 1/3 அப்படின்னா 1/3 தூதர்கள். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த விண்மீன்கள் தான் தூதர்கள் சொல்லியிருக்கிறேன். அது 3/1 தள்ளப்பட்ட தூதர்கள் விண்ணகத்திலிருந்து பிரிஞ்சிடுறாங்க. சரிங்களா? ஏன்னா இயேசுசாமி ஏற்றுக்கொள்ளாதனால்தான். அங்கேயே அந்த தூதர்களை உடனே ஒரு சில தூதர்களை சிறைப்பிடித்ததாக சொல்லப்பட்டிருக்கும். யூதா புத்தகத்தை நீங்க படிச்சு பார்க்கும், யூதா அதிகாரம் 1 இறைவசனம் 9-15 வரும். சிறைப்பிடிக்கப்பட்டிருக்காங்க. அங்க ஒரு சில பேரை இருள் அடைக்கிறாரு, ஒரு சில பேரை மாத்திரம் இந்த மண்ணுலகில் வைக்கிறார். ஏன் வைக்கிறாருன்னா, என் பிள்ளைகள் என் சாயலை கொடுத்துருக்கேன், என் பிள்ளைகள் நீங்களும் நானும். சரிங்களா? இந்த பிள்ளைகள் இந்த பிசாசின் சோதனையிலிருந்து ஜெயித்து வருவார்களா? நமக்கு புடமிடுவதற்காக சில பிசாசுகள் இங்கு அனுமதிக்கப்பட்டனர். பிசாசு பின்னாலே போனா அவன் எங்க கொண்டு போவான்? அவன் எங்க போய் விழுந்து எரிக்கப்பட போகிறானோ அந்த இடத்துக்கு தான் அவன் கொண்டு போவான் இல்லையா? அதனாலதான் இங்க ரொம்ப தெளிவா இறை வார்த்தை சொல்லுது, பின்பு அவர்களை ஏமாற்றி வந்த அழகை கந்தக நெருப்பு ஏரியில் எரிக்கப்பட்டது. அங்கேதான் அந்த விலங்கும் அதன் போலி இறை வாக்கினனும் எரிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் இரவும் பகலாக என்றென்றும் வதைக்கப்பட்டார்கள். இவர்களுக்கு முடிவில்லாத அக்னி கடல். சரிங்களா? அப்படின்னா இயேசு சுவாமி ஏற்று நற்கரணை பெற்று இப்போ வாழ்ந்து கொண்ட உங்களுக்கும் எனக்கும் இது கிடையாது. சரிங்களா? நான் ஏற்கனவே அந்த இன்னைக்கு செய்தி ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன், கடவுள்
விண்ணகத்திலிருந்து அக்னியை கொடுத்தார், அதான் நெருப்பு கொடுத்தார் இல்லையா? ஆனா பிசாசுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கல. கடைசி காலத்து அந்த அதிகாரத்தை கொடுக்கிறாரு பிசாசுக்கு. அப்படிதான். ஏன்னா முதல்ல எலியா தீர்க்கதரிசியோட சேர்ந்து 850 பொய் இறைவாக்கினர்கள், 850 பொய் இறைவாக்கினர்களால அக்னியை கொண்டு வர முடியல, அந்த நெருப்பை இறக்க முடியல. யெகோவா கடவுளை வழிபட்ட எலியா மாத்திரம் தான் நெருப்பை இறக்குறாரு. இப்போ கடைசி காலத்துல இந்த பிசாசுகளாலும் அந்த நெருப்பை இறக்க முடியும் சொல்லி ஒரு இறைவார்த்தை நான் படிக்கிறேன், சொல்றேன், படிங்க. திருவெளிப்பாடு அதிகாரம் 13, திருவெளிப்பாடு அதிகாரம் 13, இறைவசனம் 12-13. அவ்விலங்கு முதலாம் விலங்கின் முழு அதிகாரத்தையும் அதன் முன்னிலையில் செயல்படுத்தியது. உயிருக்கே ஊறு விளைவிக்கக்கூடிய படு காயத்தினின்று குணம் பெற்றிருந்த முதல் விலங்கை மண்ணுலகும் அதில் வாழ்வோரும் வணங்கும்படி செய்தது. அது பெரிய அடையாள செயல்கள் செய்தது. மனிதர் பார்க்க விண்ணிலிருந்து மண் மீது நெருப்பு விழும்படியும் செய்தது. நல்ல கவனிங்க, பிசாசு கொடுக்காத அதிகாரத்தில் கடைசி காலத்தில் கொடுத்திருக்கிறாரு. அது என்ன பண்ணுது பாருங்களா? அது பெரிய அடையாளங்களை செய்கிறது. மனிதர் பார்க்க விண்ணிலிருந்து மண் மீது நெருப்பு விழுமாது செய்தது. எப்படி? விண்ணிலிருந்து நெருப்பு விழுவதற்கு பிசாசுக்கு கடைசி காலத்தில் கடவுள் அதிகாரத்தை தருகிறார். 850 தீர்க்கதரிசிகள் செய்யக்கூடாத காரியம், செய்ய முடியாத அந்த தீயை, விண்ணகத்திலிருந்து தீயை இறக்க முடியாத காரியத்தை பிசாசுக்கு இந்த காலத்தில் கொடுத்து வச்சிருக்கார். தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. அப்படின்னா பிசாசாலையும் அற்புதங்கள் அடையாளம் ஏராளமாக செய்ய முடியும். அதனாலதான் 5000 கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்றாங்க. புரியுதா நான் சொல்ல வருது? அவங்களால அதிசயம் அடையாளம் செய்ய முடியும். இப்போ எக்ஸ்ட்ரா பவர் கடவுள் கொடுத்திருக்கிறார் பிசாசுகளுக்கு. முன்னாடி கொடுக்க முடியாதத, செய்ய முடியாத காரியம் பிசாசு என்று செய்வதற்கு கடவுள் திருவுளமா இருக்கிறார். அப்படி என்றால் இதுதான் நம்ம விழிப்பா இருக்கிற காலம். இப்ப நீங்களும் நானும் கடவுள் முத்திரையை பெற்றுக்கொண்டோம். திருமுழுக்கு என்ற முத்திரையை நாம் பெற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்ற அனைவரும் அவருக்கு நாம் மனவாட்டிகளா இருக்கிறோம். நம் கடவுள் இயேசு கிறிஸ்து ஒருவரை மணவாளன், நம் அனைவரும் அவருக்கு மனவாட்டிகளா இருக்கிறோம். ஆனா கொஞ்சம் அசம்தான் நம்ம கைவிட்டு நழுவி விடும். கடைசி காலத்தில் ஒரு முத்திரைன்னு ஒண்ணு வரும். முத்திரை, சரிங்களா? பயோசிப் உள்ள இன்சர்ட் பண்ணும். அதுதான் நமக்கு கொடுக்கப்படுற கடைசி டெஸ்ட். இந்த டெஸ்ட்ல நீங்க பாஸ் ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன். இது அந்த பயோசிப்பை பத்தி ஏற்கனவே உங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். முன்னாடி உங்களை நினைவுபடுத்துறேன். கடைசி காலத்தில் அற்புதம் அடையாளம் பிசாசு செய்யும். நீங்க நம்ப முடியாத காரியம் நம்ம கடவுளை தேடினா கிடைக்காது, அங்க போனா கிடைக்கிற அளவுக்கு இருக்கும். ஆனாலும் முடிவு பரிந்தவரையும் மீட்பா இருக்கிறவனே மீட்கப்படுவான் என்று ரொம்ப அருமையாக மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 24, மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 24 இறைவசனம் 13 சொல்லுவாரு. ரொம்ப அருமையாக இருக்கும். அதாவது இறுதி வரை மன உறுதியுடன் இருப்பவரை மீட்பு பெறுவார்கள். இறுதி வரை இயேசு சாமியை சிக்கன பற்றி அவரை மாத்திரம் விசுவசிச்சு அவரை ஏற்றுக்கொள்வர் மாத்திரம் விண்ணகம் செல்வார்கள். அவர்கள் மாத்திரம் அவரோட மனவாட்டிகளாக மாறுவார்கள். அதனால கடைசி காலத்தில் பிசாசு அப்படின்னா அந்தி கிறிஸ்துவாலையும் அக்னி இறக்க முடியும். முன்னாடி எது கடவுள் அனுமதிக்கலையோ அதை இந்த காலத்தில் அனுமதிக்கிறார். முன்னாடி எப்போ பாகால் தெய்வத்தால் பண்ணக்கூடாத காரியம் எல்லாம் இப்போ பொய் தீர்க்கதரிசிகள் செய்வார்கள். இது ரொம்ப அருமையாக யோவான் 3:17 சொல்றாரு, உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். உலகத்துக்கு தண்டனை தீர்ப்பு கொடுக்குவதற்காக இயேசு சாமி வரலை, அவர் மீட்டெடுத்து நம்மளை அவர் எதுக்கு அனுப்பிச்சிருக்காரு? அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோம். அன்பின் பரலோ தகப்பனே, இயேசு மகாராஜாவே, பரிசுத்த ஆவியானவரே, எமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. பரிவிரக்கம் உடையவரே, பாவத்தை மன்னிப்பவரே, அருள் நிறைந்தவரே, பேரன்பு மிக்கவரே, எல்லாம் வல்லவரே, நல்லவரே, இருப்பவரே, கொடுப்பவரே, மீட்பவரே, அகரும் நகருமானவரே, தொடக்க முடிவுமானவரே, அப்ரஹாமின் கடவுளே, ஈசாக்கின் கடவுளே, யாக்கோபின் கடவுளே, யோசேப்பின் கடவுளே, மோசேயின் கடவுளே, யோசுவாவின் கடவுளே,
சாமுவேலின் கடவுளை, தாவீதின் கடவுளை, சாலமோனின் கடவுளை, எலியாவின் கடவுளை, எலிசாவின் கடவுளை, தானியலின் கடவுளை, ஏசாயாவின் கடவுளை, எரேமியாவின் கடவுளை, எசேக்கியலின் கடவுளை, எங்கள் கடவுளை எங்கள் மத்தியில் அப்பா ஒரு 50 நிமிஷமாக அப்பா இறை வார்த்தை மூலமாக அப்பா நீங்க பேசின மகா கிருபைக்காக நன்றி சொல்றோம் அப்பா. அப்பா எது எப்படி அந்த மேலிருந்து வரப்படுற அந்த அக்னியானது முன்னாடி அப்பா உங்க அன்பு பிள்ளைகளாகிய அந்த எலியாவுக்கு கொடுத்து வச்சிருக்கீங்கப்பா. அந்த பாக்கியத்தையும் அந்த அருமையான ஒரு கிருபையும் இப்பொழுது அப்பா பிசாசிடம் நீங்க கொடுத்ததை நாங்க அறியும் பொழுது எங்களுக்கு ரொம்ப வியப்பா இருக்கப்பா. இப்படிப்பட்ட ஒரு மோசமான காலத்துல நாங்க வாழ்றோம். ஆனா உங்க கிருபையால், உங்களோட மகா கிருபையால் நாங்க கண்டிப்பா, நீங்க பேர் சொல்லி அழைத்திருக்கீங்கப்பா. உங்க மகா கிருபையால் கண்டிப்பா உங்களோட நாங்க என்றுமே உங்களை இணைந்து வாழ்வதற்கு மேலும் எங்களுக்கு சக்தியும் ஞானத்தை தாங்கப்பா. அப்பா தீவன் எங்களை தட்டி செல்லாத அளவுக்கு எங்களை வேலி போட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அப்பா யோபு பிள்ளைகளுக்கு வேலி போட்டு பாதுகாத்தீங்கப்பா. அதே போல் விதைக்கப்பட்ட வார்த்தைகள், கொடுக்கப்பட்ட இறை வார்த்தைகள் அப்பா தீவன் தீண்டாத அளவுக்கு வேலி போட்டு பாதுகாத்து பிள்ளைகள் எல்லாம் அவங்க கரத்தில் ஒப்புக்கிட்டோம்ப்பா. ஆசீர்வதிங்கப்பா. விண்ணுகமோ எங்கள் தாய்நாடு, இதற்காக தான் நாங்க வந்திருக்கோம் அப்பா. இது எங்களிடமிருந்து பிரியாத அளவுக்கு நீங்க ஆசீர்வதிங்கப்பா. நீங்க தாங்கப்பா, வழி நடத்துங்கப்பா. எளிய விண்ணப்பத்தை ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.